ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் வேலூரை சேர்ந்த லட்சுமி நாராயண மிகப்பெரிய கோடிக்கணக்கில் பணத்தை ஸ்கேம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவர் கூட உடன் இருந்த 11 நபர்கள் எல்லாம் அவரோட சேர்த்து 11 நபர்கள். அதில் ஜெகன் என்றவர் அப்புறம் ஜனார்தன் என்றவர் 2 பேர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசாங்கம். இது ஒன்று பாருங்கள், நம்ம ஸ்கேம் நடத்தி அதுக்கு ஆதரவாக இருந்த முற்றிலுமாக அதில் உடன் இருந்த ஏஜென்ட்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்து தாமலா தெருவு மதனகோபால் மகன் அப்படின்றவர் தனசேகர் என்றவர் அந்த ஸ்கேமில் முக்கிய குற்றவாளி. அவருடைய மிகப்பெரிய அந்த குற்றம் 115 கோடிக்கு மேற்பட்டு வசூல் பண்ணி எதுவுமே அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதில் எப்பப்பெல்லாம் அவருக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாரு அதில் அப்படியே 50% அவங்களுக்கு கொடுத்துருவாரு. இதுதான் பெரிய ஸ்கேமுன்றது. 50% அப்படியே 50 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா அப்படின்ட்டு அள்ளி கொடுத்தாங்க. அதை நம்மக்கிட்ட அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்கேம் நடத்துறது இதில் ஒரு முற்றிலுமாக காஞ்சிபுரத்தை சேர்ந்து இவர் ஒரு ஆள், கிட்டத்தட்ட 600 பேர் அவர்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த 600 பேருக்கும் இப்போ அவர் பேரில் கம்ப்ளைண்ட்டு ஒரு 2 பேர் மட்டுமே தான் செக் பவுன்ஸுன்ற ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் எல்லாருக்கும் அவர் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்ச பேர் அவங்க பேரில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிச்சம் 600 பேருக்கும் இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு 50,000 கொடுத்துருப்பாரு அந்த வட்டியாக. 6%, 10%, 15%, 8%, 9% அப்படின்னு சொல்லிட்டு அவர் வட்டியாக கொடுத்துருப்பார் பாருங்க. அந்த பணத்தை அவர் கணக்கில் வச்சுக்கினார். நீ இவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறியா, 1 லட்ச ரூபாய்க்கு 50,000 வாங்கிட்டு இருக்கிறியா, இந்த மிச்சம் 50,000 ரூபாய், இதுக்கப்புறம் எதுவும் நீ பேசாத, மிச்சம் எதுவும் வந்தாலும் அந்த கேஸ்லேருந்து வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு முடிச்சிட்டாரு. 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கணும், 5 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னா மிச்சம் 5 லட்ச ரூபா சிறு கொடுத்து முடிச்சிட்டாரு அவங்க எல்லாருக்கும். அதே போல் இருந்தவங்க, அது உள்ளே இருந்தவங்க எல்லாருமே 12 மாதத்தை தாண்டிட்டாங்க. 10% வாங்கினவங்களாம் 10 மாதம் தாண்டினவங்க அவங்கள அசலில் போய் சேர்ந்துடும். அப்போ 12 மாதம் தாண்டினவங்களாம் அசலுக்கு மேலேயே போய் சேர்ந்துடும். 15% வாங்கினவங்களும் ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும். அதனால் அவங்களாம் பேச வேண்டியதே கிடையாது. அதனால் அதில் 600 பேரில் லாஸ்ட் மந்த் இந்த 12ஆம் மாதத்துலேருந்து 1, 2, 3 இதில் மாட்டினவங்கள நான் 2.5 கோடி ரூபாய் மாட்டிட்டேன். 12ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம் கூட என்கிட்ட 6 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான். 6ஆம் மாதம் ஸ்கேம் முடிஞ்சு போச்சு, கட்டிலமாக முடிச்சிட்டான். அப்போ என்கிட்ட 6 லட்ச ரூபா வாங்கியிருப்பார் அவர். கொழுப்பு எடுத்து போயிட்டு நம்ம 1 லட்ச ரூபா தான் கேட்டேன். நம்ம சரி 6 ரூபாவை கொடுத்தா 5 கோடி 55 லட்ச ரூபா கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம், மேற்கொண்டு பணத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கணக்கு பண்ணி ரவுண்ட் பண்ணி 6 லட்ச ரூபா கொடுத்துருப்போம். அந்த 6ஆம் மாதம் கூட அவர்கிட்ட பண்ணியிருப்போம் நம்ம. அந்த மாதிரி பணத்தை ஒரு ஸ்கேம் பண்ணதில் இவர் முக்கிய குற்றவாளி தனசேகர்ன்றவர். அதில் அவர் பேரில் கம்ப்ளைண்ட்டே போகாமல் இருக்கிறதுக்காக எப்போல்லாம் கம்ப்ளைண்ட் போகுதோ அப்போல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பார். போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட் கொடுத்ததில் ஏகப்பட்ட ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா கூட என் சைடில் ஒரு 4 பங்கு கடன் கொடுத்துருந்தா கூட என்னால் ஏழை பக்கம் மக்கள் எக்கச்சக்கம் பேர் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ எனக்கு மட்டும் அந்த பணத்தை குறையாக கொடுத்துட்டாரு. மிச்சம் எல்லாம் 600ல் 599 பேருக்கு முடிச்சிட்டாரு. எல்லாம் டோட்டலாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கிறாங்க, டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு மட்டுமே அவர் கொடுக்காது விட்டுட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப்பில் ஹரிதாஸ் பற்றியும் ஜெகனை பற்றியும் ஜவுரின்றவர் பற்றியும் கிட்டத்தட்ட போட்டு நல்லா அசிங்கமாக பேசி ஏசி அவங்களாம் ஒரு டூப்பான ஒரு குற்றவாளி கேஸ் போட்ட மாதிரி நாம் அவருக்கு பேரில் பெரிய மான நஷ்டம் போட்ட மாதிரி அவங்களுக்குலாம் இல்லை, நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸ்லாம் கீச்சு அவங்களுக்கு பெருசாக தொங்க விட்டோம் நம்ம யூடியூப்பில். அதனால் இனிமேல் கொண்டு அந்த வக்கர புத்தி கொண்ட தனசேகரன்றவர் பணத்தை கொடுக்க மாட்டார். அதுதான் இந்த அவர் அந்த ஆக்ஷன் எடுத்துட்டார். ஏன் அப்படின்னா இனிமேல் கொண்டு அவனுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் எடுத்துட்டார். இந்த ஆக்ஷன் எடுத்ததுனால எவ்வளோ நாளைடா, எவ்வளோ பணம், எத்தனை கோடி ஒன்றால் வச்சுக்கின்னுறா. உடல் முதல்ல நம்ம மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம் இறைவன் புண்ணியத்தில் இன்றைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு நீ எத்தனை கோடி கூட வச்சிரு, ஒருத்து உன் கையை வெட்டினா நீங்களாம் வாழ்க்கை வாழந்தேன்னு பயந்தே சாகணும். நீங்கள் ஏஜெண்ட்டாக இருக்கிற தனசேகராக இருந்தாலும் அந்த தனசேகர்கிட்ட விட்டுடுங்க. ஐஎஃப்எஸ்ல எத்தனை ஏஜென்ட் இருந்தாலும் எத்தனை கோடி அதில் எதுவுமே பண்ணிட்டு தலைமறைவாக இருந்தீங்கனாலும் மக்கள்கிட்ட எல்லாருமே நீங்கள் பயந்து சேர்த்து சாகணும். ஜனார்தன இந்த தனசேகர் போல் இந்த நடுவில் இருக்கிற ஏஜென்ட் இருக்கிறாங்க இல்லையா, இவனுக்கு தானே அதில் ஒரு முக்கிய சப்போர்ட்டு. நானாச்சும் என்கிட்ட இருக்கிற ஐஎஃப்எஸ்லன்னு ஒருத்தர்கிட்ட நான் பணத்தை சொல்லி வாங்கவே இல்லை. நான் வட்டிக்கு வாங்கினேன், ஐஎஃப்எஸ் ஸ்கேம் எனக்கு தெரியாது.
நான் இவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினேன், இவங்ககிட்ட எதுவுமே நான் வட்டிக்கு கொடுத்தேன், அதிக வட்டி கொடுத்தேன். ஐஎஃப்எஸ்ன்ற விஷயம் அப்புறமா எனக்கு சொன்னால் நிகழ்ச்சி எதுவுமே காமிச்சான், சென்னைக்கு கூட்டு போய் காமிச்சான். ஒரு முறை இவன் ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவன் கூட இருக்கிறவனுக்கு இவனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணான். இது ஒரு ஸ்கேம் நடத்தி தான் இவன் மக்களோட பணத்தை கொண்டு போய் எல்லாம் ஹோட்டல்லாம் வாங்கி கொடுத்து. இப்போது இவன் ஸ்கேம் நடத்துறதுக்கு உண்டான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டினா, இவன் அடிக்கடி ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு நிறைய வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவங்ககிட்ட கோடியாக பணத்தை வாங்கிறதுக்காக ஒரு முறை மட்டுமே நம்ம அங்கே போயிருந்தோம், சென்னைக்கு போயிருந்தோம். இவங்க கூட தாம்பரத்தில் போயிட்டு ஃபுல் மீல்ஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு இவ்வளோ பணத்தை கட்டி இல்லை லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதில் முக்கிய பங்கு இவனுக்கு யார் தனசேகரன்ற முக்கிய பங்காள். 1ஆம் நம்பர் அக்யூஸ்டில் இவர் இந்த விஷயத்தை நமக்கு இது புரிஞ்சு அப்புறமா தான் புரிய வந்து இதில் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாரு, இவ்வளோ பண்ணுறாங்க போன போது அப்புறமா அந்த ஆஃபீஸ் உள்ள போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணத்தை ஏஜென்ட்டுக்கு மாறி பணத்தை போகும்போது 5% போகும், 10% 15 ஏமுக்கு அப்புறமா புரிய வருது. இந்த பணத்தெல்லாம் முற்றிலுமே அவ்வளோ வட்டிலாம் நமக்கு தேவையே இல்லை, ஏதோ நமக்கு 5, 6, 7 கொடுக்குறாரு அதோட போதுன்ற ஒரு பெருந்தன்மையோடு நம்ம அமைதியாக இருந்துட்டோம். ஆனால் இது ஸ்கேம் நடத்தி தான் இந்த பணத்தை உள்ளே கொண்டு வரானுன்ற விஷயம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்த பிறகு இந்த பணத்தை நான் அவங்ககிட்ட 3 மாதத்துக்கு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பணம் தானே உனக்கு மொத்த பணம் தான்டா, மொத்தம் வாங்கிக்கிட்டேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இது அடுத்த மாதம் கொடுத்துடலாம் ஒருத்தர் கேட்குறாருன்னா கொஞ்சம் அமௌண்ட் அமுச்சு விட்ருணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். 3 மாதமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக அதை மறந்துட்டேன். இந்த பணத்தை எங்களுக்கு என்னென்னா எப்போ இவங்ககிட்ட எதனா பேசும்போது உன் பணத்தை வாங்கி போயிடுறா, நீ ரொம்ப இதுமாரி நிறைய கொஸ்டின் கேட்கறதுனால நீ எத்தனை பர்சன்ட் அவங்க கொடுத்துருணும் அவங்ககிட்ட எதுவுமே கொடுத்துக்கின்ற மாதிரி என்னன்னா இவங்களாம் இவ்வளோ கொடுக்குறாங்கன்ற வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்க. டே இனிமேல் பேசுகிற மாதிரி இருந்தால் நீ பணம் வேணா, நீ எத்தனை வேறு எங்கன்னா எத்தனை பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லுவார். இந்த தனசேகரன்ற மதன கோபால் புள்ள கருவாக இருந்தவன் ரொம்ப இருமா பேர் இந்தமாரி பேச்சு போசோம். ஏன்னா புரிதல் இல்லாத அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் இருக்குது ஸ்கேம் பண்ணி முடிக்கிறாங்க. டோட்டலாக இந்த இது நக்கீரில் வந்துடுச்சு எல்லாமே. வந்துட்டு பிறகு அந்த முடிச்சிட்டான். இப்போ இன்னும் நோட்டீஸ் அனுப்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நியூஸ்லாம் வந்துட்டு பிறகு வரத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்லேருந்தே என்கிட்ட பணத்தை கேட்டுக்கிறேன்னா ஒருத்தர் அமௌண்ட்டை கொடுத்தாரு. நான் ஒருத்தர் 50 லட்சம் கேட்டுக்கிறேன், கொடுத்துடலாம் அப்படி கேட்டுக்கிறேன். சரி இந்த பார்க்கலாம்டா, இந்த மாதம் அடுத்த மாதம் பார்க்கலாம்டா, இந்த அடுத்த மாதம் அப்படின்றான். பட் இவன் அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது இந்த மாதம் அந்த மாதம் பார்க்கலாம்டா, மொத்தமே கொடுத்துட்டு நான் சொல்லிடுறேன், மொத்தம் 5 கோடியுமே திருப்பி கொடுத்துட்டுலான்னு சொல்லுவேன். சரி நான் ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 மாதமாக கேட்டுக்கிறோம். அப்போ அவன் கொடுக்கல. அப்போ தான் இவன் ஸ்கேம் பண்ணி இது பணத்தை மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளடிச்சு எடுத்து அவங்க கொடுக்குறது வேலையை பார்த்துக்கிறான். அதுலேருந்து ஏகப்பட்ட பணத்தை அவன் சுற்றி எடுத்து போயிட்டு வீடெல்லாம் வாங்குற விஷயம் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே மொத்தம் கண்டுபிடிச்சான். அப்புறமா ஆஃபீஸு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிறோம். என்னென்னலாம் பண்ணான் அப்படின்ற இவன் வேஷம் மொத்தமே நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் இவனோட விஷயத்தை கலர ஆரம்பித்தோம். இது முற்றிலுமாவே இது ஒன்றா நம்ம ஸ்கேம் நடத்துன்னு தான். இது ஐஎஃப்எஸ்லாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் 1% கூட இவனுங்களுக்கு அந்த வேலையே தெரியாது. பணத்தை வாங்குவான், அந்த மக்கள்கிட்ட அந்த பணத்தை பிரித்து கொடுப்பான். மார்க்கெட்டில் 1% மட்டும்தான் இவனுக்கு பயணம் பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு தெரிய வந்திருக்கு. நாங்கள் இவனை நம்பி எங்களோட முழு வாழ்வாதாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். நான் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு வாழ்வாதாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். யாருக்கிட்ட? நம்ம தனசேகர் அந்த இவன் பெரிய ஸ்கேம் பண்ணி நடத்துனதில் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஃபைனான்ஸில் இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தது, சீட்டில் இருந்தது, மொத்த பணத்தை சுருட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அந்த லைஃப்பில் மிகப்பெரிய எங்களோட வாழ்வாதாரம் அதில் தான் இழந்துட்டுமே. இவன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் இருக்குண்டா 100%, 200% நான் கேரண்டிடான்னு சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் நம்ம இங்கே விஷயமே. இவன் சொன்ன ஒரு வார்த்தையில் இவனை ஏன் நம்பணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு மனசுக்குள்ளே நமக்கு இதை தோண்டிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டால், நம்ம பணத்தை 30 லட்சம் ரூபாய் ஒரே அமௌண்ட்டு வாங்கி அடுத்த மாதம் கரெக்டாக அந்த தேதிக்கு 7 மணிக்கு தூங்கியிருக்கு சொல்ல எழுந்து பார்க்கும்போது அக்கௌண்ட்டில் அமுச்சிட்டு, டேய் வந்துச்சடா, நம்ம பணத்தை நமக்கே அந்த பணத்தை வச்சு அவன் கையில் வச்சுக்கின்னு, கம்பெனிக்கு அனுப்ப போகிறானோ இவன் கையில் வச்சுக்கின்னு நம்ம பணத்தை நமக்கே திருப்பி அனுப்பான். இந்த மாதம் ஃபஸ்ட்டு மந்த்து கொடுத்துட்டு பிறகு வந்துச்சடா, கரெக்டாக பண்ணுறேன், நம்ம பெருசாக பண்ணிக்கலாம், பெரிய சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% நான் கேரண்டி, நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு ஃபுல் % நான் கேரண்டின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கினா. ஃபஸ்ட்டு 30 லட்ச ரூபா ஃபஸ்ட் அமௌண்ட் அவன் கையில் கொடுத்தேன். அடுத்த ஃபஸ்ட்டு மாதம் 30 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்த மாதம் 30 லட்சம், அடுத்த மாதம் 3 மாதம் தான் 1 கோடி ரூபாய் கையில் கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸுக்குள்ளே போய் உட்காடுறோம். போய் பார்த்தா இவன் என்கரேஜ் பண்ணுறான். உங்கள் அம்மா தான் யார், ஹரிதாஸ்ன்றவன் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுறான்.
எங்கள் ஒய்ஃப் செகண்ட் டைம் போக சொல்லி தான் ஹரிதாஸ்ன்றவனை பார்த்தோம். நீங்கள் 5 கிலோ தங்கம் வாங்கி உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுப்பீங்க, என்ன உங்களுக்கு ஆசை வார்த்தை கோரணுமோ அவ்வளவும் கூறி வாங்கினான். அந்த அந்த அவன் கரடி மூஞ்சியும் அவன் மூஞ்சியும் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சியும் அவன் கரடி மூஞ்சி மாதிரி அவன் அதே மாதிரியாக இருப்பான். அந்த ஹரிதாஸ்ன்றவன் அந்த அந்த ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் இவன் ஜெகன்ன்றவன் அந்த இடத்துல ஆஃபீஸ் வச்சுருப்பான். அவனுக்கு மூணு ஆஃபீஸ். அதில் ஜெகன்ன்றவன் போன உடனே, சார் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், நம்ம இன்னும் ஆசை அதிகம், எக்ஸ்ட்ரா பண்ணால் இன்னும் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்க வாய்ப்பு இருக்குமான்னா, அதெல்லாம் நீங்கள் தனசேகர்கிட்ட பேசிங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு நிம்மதி இல்லாத போய்டும். அப்படி இப்படி இன்னொன்றுமா சொல்லலாம். வெறும் 10 லட்ச ரூபா கொடுத்துனுக்கு 8% கொடுத்துக்கிறானுங்க, 10% கொடுத்துருக்குறானுங்க. ஆனால் இவன் நமக்கு ஏகமாக ஏமாற்றி இந்த பணத்தை நம்மதுலேருந்து சம்பாரிச்சு தின்னுக்கிறான்ற விஷயம் நமக்கு அப்புறமா தெரியும். இது ஏகப்பட்ட வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பான். ஆனால் இறைவன் புண்ணியத்தில் இறைவன் நாமத்தினால, இறைவனோட சக்தியினால் நம்மளை உயிரோடு விட்டுருக்கிறாருன்றதை தான் நாங்கள் உணர்றோமே. எத்தனை கோடினா இருக்கட்டுங்க, ஒரு வியாதி வந்துச்சு, அத்தனை கோடியில் உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சு, ஒரு கை கால் வீழ்ந்து போச்சு, உங்களால் அந்த கை கால் வாங்க முடியுமா திருப்பி? இறைவன் ஒரு மிகப்பெரிய இருக்கிறான் அப்படின்னா, இந்த மன வலிமையோடு நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு 3 வேளை கஞ்சி கொடுக்குதா, அந்த கஞ்சியோடு என் வாழ்க்கை செம்மையாக இந்த வாழ்க்கை சாகுதேன்னு இருந்துட்டா ஓகே தான். பட் ஆனால் நம்ம கடன் பட்டுருக்குறோம் இல்லையா, அந்த கடன் கொடுக்கறதுக்கு உண்டான எந்த வேலையாவது செஞ்சாகணும் இல்லையா? எங்களுக்கு இதோடு விட்டுட்டா எனக்கு என்னை பணத்திமர்லேருந்து என்னை செருப்படுத்தி என் வாழ்க்கையில் மொத்தமாக இழக்க வச்சான் பார்த்தியா இறைவன். பட் அவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் என் கூட சேர்த்து 10 பேர் சேர்த்து பண்ண விட்டான் இல்லையா, அவனை தானே இப்போ நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாது இருக்குது. எனக்கு இந்த நிலைமை எனக்கு ரொம்ப சந்தோஷமானது தான். எனக்கு எந்த பணமும் தேவையில்லை. என் வாழ்க்கையில் நான் இழந்தது எல்லாமே எனக்கு திருப்பி தரவே தேவையில்லை. அவன் எதுவுமே பண்ண தேவையில்லையா. தனசேகரன்றவன் எனக்கு 1 ரூபா கூட தர தேவையில்லை. நான் இறைவன்கிட்ட இப்போ கேட்குறதா தான், எனக்கு 1 ரூபா கூட தேவையே இல்லை இறைவா. என்ன நான் தான் முட்டாளாக போயிட்டேன், என் கூட இருந்தவங்களாம் சேர்த்து நான் முட்டாள் ஆகிக்கிட்டேன் பார்த்தியா. அந்த முட்டாளான ஒரு பேச்சுக்கு அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னை நிறுத்திட்டு இல்லை இந்த இடத்துல. ஜாதியில் பண்டார பரதேசி அவனை சொன்ன ஒரு வார்த்தையினால் படிப்பறிவு இல்லாத 1ஆம் நம்பர் ஒரு அல்ல கை, ஒரு 1ஆம் நம்பர் ஒரு வக்கர புத்தி உடையவன். அவனோட பேக்ரவுண்டு ஒன்றும் தெரியாது, அவன் மனநிலைமையில் கூட அவன் நல்லவன் கிடையாது. அப்படியா வந்து 1ஆம் நம்பர் 420 கிட்ட எதுவுமே என்னை காட்டி விட்டு பற்றியா நீ எப்படியா வந்து இறைவன் அப்படின்றது நீ எப்படியா வந்து நீ எந்த நிலைமையை என்னை காட்டுறதுக்காக உன்னை வந்து அடையிறதுக்காக தான் நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தியா அப்படின்றது தான் நான் சிவனுக்கிட்ட கேட்டேன். நம்ம கேட்ட என் மன வலிமை எல்லாமே, நீ எப்படியா வந்து ஒரு வக்கர புத்தி உடையவனுக்கிட்ட போய் அவனை காமிச்சு வச்சு என் பணத்தை மொத்தம் எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு பெரிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுத்துருது இறைவன் கொடுத்தான். என்ன அப்படின்னு கேட்டினா, இறைவனோட நம்ம திருவாசகத்தை புக்கு படிக்காத நாளே கிடையாது. மாதம் இன்றைக்கி 24ஆம் தேதி பிரதோஷம், சனி பிரதோஷம், ரொம்ப அற்புதமான நாள். திருவாசகத்தோட பாட்டு நாங்கள் படிக்கவே பார்த்தது கூட கிடையாது. இந்த பணத்தை முற்றிலுமாக இழந்த பிறகு தான் எனக்கு அது என் கண்ணில் தோன்றிச்சே, என் மனசில் பாடணுன்னே நான். அதே போல் மெய்யுணர்வுன்ற ஒரு மையத்தில் போயிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி தொலைச்சதுனால என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், எப்படி இந்த அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதில் போய் கிட்டத்தட்ட ஒரு பாதி மனுஷனாக தேர்ந்து எட்டு வந்தோம். செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து பார்த்துட்டோம். பட் இப்படி வந்து ஒரு வக்கர புத்தி உடையவங்கிட்ட போய் இந்த பணத்தை மொத்தம் இழந்துமே, இவன் மூலயமா தான் இறைவன் ஏதோ சொல்ல வந்தான் பொழுதுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட, பட் ஆனால் இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியலன்ற ஒரு மிகப்பெரிய அதுக்கும் ஒரு வழி காட்டுவான்ற ஒரு மனநிறைவோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் காலங்கள் போய்கிட்டே இருக்குது. அடுத்தது நம்ம கேஸ் சம்மந்தமாக ஒரு வழி பிறகுது. இது வழியாக திறந்து வருமா, இது எது வழியாக இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் போகும் அப்படின்ற மனசுக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் எல்லாரோட வாழ்வாதாரம் எவ்வளோ காலங்கள் இருக்க போகுது. 45 வயசு வருது அப்படின்னா, 43 வயசு எனக்கு ஆகுது அப்படின்னா, என்னென்னா நீ எவ்வளோ காலம் இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எழுந்து போகிறது கூட மனுஷனோட வாழ்க்கை நிர்ணயம் இல்லாததான் முடிவு வந்துடுச்சு. நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களோட உடல் உறுப்பில் ஒன்று போயிடுச்சுன்னா கூட உங்களால் எதனா பண்ண முடியுமா? அதனால் நீங்கள் ஒரு கார் வாங்குங்க, மீண்டும் அந்த கார் தூக்கி போட்டு வேறு கார் வாங்கலாம். 10 வீடு வாங்குங்க, மீண்டும் அந்த வீட்டை மொத்தம் விற்றுட்டு மீண்டும் ஒரு வீடு கூட வாங்கலாம். ஆனால் உடலில் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியமாக நம்ம கொடுத்தான் பற்றி அந்த இறைவன், அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி எந்த மன வலியும் மன கஷ்டத்தை தான் கொடுத்துட்டான்.
சரி மன கஷ்டத்தில் இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துட்டோம். ஆனால் பணத்தோட தெளிவுன்றது எனக்கு அதை முற்றிலுமாக நமக்கு புரிய வச்ச அந்த இறைவன் இனிவரும் காலங்களில் என்னோட குழந்தைகள் நல்லபடியான கல்வியில் நல்ல சிறந்து விளங்கி அவங்க முன்னேறி அவங்க எதனா பண்ணிக்கிட்டோம். எனக்கு எந்த வீடும் வேண்டாம், எந்த பணமும் எனக்கு வேண்டாம், எந்த நகையும் வேண்டாம், எந்த மண்ணோட சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் நான் வாங்கிறதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா இறைவன் வந்து தனசேகர் மூலிமா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை விஷயத்தை காமிச்சிட்டான். அதனால் அவன் அந்த வாழ்க்கையிலேருந்து அவன் தெளிவடைவே இல்லை. பற்றியா நம்ம மக்கள்கிட்ட இருந்தால் இந்த பணத்தை வாங்கணும், அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்துருவோம், நம்ம இருந்தது ஒரே வீடு, அந்த வீடு வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. பற்றியா இறைவன் அவங்ககிட்ட நம்ம அதை தான் நம்ம முற்றிலுமாக இன்னும் தெளிவடையிலன்னு அவங்ககிட்ட அவனை செருப்பால் அடிப்பா மாரி கேட்டுக்கினே இருப்பேன். இன்னும் தெளிவே இல்லையடா உன் வாழ்க்கையில், நீ இன்னும் தெளிவே இல்லையடா, நீ எப்போ தான் தெளிஞ்சு உன் வாழ்க்கையில் உன் பொண்ணு பிள்ளையோட சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னமும் அந்த பணத்தோட வைக்கிற புத்தியும் அந்த சொத்துலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் என்ன மனுஷங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் நினச்சி நான் சரி இவெல்லாம் நாங்கள்லாம் 12 ஃப்ளாட்டுங்க ஐஎஃப்எஸ்சில் போயிட்டு ஒரே ஒரு ஃப்ளாட் தான் வாங்கினோம். மிச்சம் 11 ஃப்ளாட் 25 வருஷத்துக்கு முன்னே சம்பாரித்து வச்சுருந்தது. நாங்களாம் 25 வருஷத்தில் நாங்களாம் அந்த 11 ஃப்ளாட்டை வாங்கி வச்சுருந்தோம். ஒரே ஒரு ஃப்ளாட்டு மட்டும்தான் நம்ம ஐஎஃப்எஸ்சில் போய் வாங்கினோம். ஒருத்தர் மணப்பாக்கத்துலேருந்து ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம். மிச்சம் எல்லாமே என்னோடய சொந்த பணம், என்னோட சொந்த வருமானம். 5 வருஷத்துக்கு ஒரு ஃப்ளாட்டு, 3 வருஷத்துக்கு ஒரு ஃப்ளாட்டு அப்படின்னு வாங்கி சேமிச்சது என்னோடய சொந்த உழைப்பு. எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சது கிடையாது. என்னோடய சொந்த உழைப்பு 2 கோடி ரூபாய் என்னோடய சொந்த ஓன் பணமாக வச்சுருந்தேன். நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வட்டிக்கு சீட்டில் கொடுத்து வச்சுருந்தது. இதெல்லாம் எந்த கழுதிக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட பணத்தை வாங்கி வச்சுருந்தார். அவருக்கு ஒரு ஆளுக்கு தெரியும், எனக்கு ஒரு ஆள் தெரியும். 2 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த 2 பேருக்கு மட்டும்தான். இப்போ சில பேர் சீட்டு நடத்துகிறவங்களுக்கு சீட்டில் கொடுத்துருந்த ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்துருந்த பணம்லாம் தெரியும் அவங்களுக்குலாம். நான் எவ்வளோ சீட்டு கட்டியிருந்தேன் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் 3 பேர் 4 பேர் தவிர்த்துட்டு என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது என் மனைவி கூட தெரியாது. அந்த மாதிரி என் வாழ்க்கையே 35 வருஷத்தில் சம்பாரிச்ச பணம் 45 வயசு ஆகுது அப்படின்னா 10 வயசுலேயே நாங்கள் 6வது 7வது படிக்கும்போதே வெளியே வந்துட்டு நான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நெசவு தொழிலுக்கு வந்தோம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்கு போயிட்டோம். உடனே கம்மு தொழிலுக்கு போயிட்டோம். உடனே அடுத்தடுத்து அப்டேட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொழிலுக்கு இப்போ வந்துட்டோம் நாங்கள். சரி வேலைக்கு போயிட்டோம். பிவிசி டோர் போடுவோம், ஃபோட்டோ வீடியோஸ் எடுப்போம், ஆர்வம் மெக்கானிக்காக ஆகிட்டோம். அப்புறம் ஏசி மெக்கானிக்காக கொஞ்சம் காலம் இருந்தோம். அந்த ஏகப்பட்ட தொழில் செஞ்சோம். ஏகப்பட்ட தொழில் நாங்கள் என்னோடய சொந்த பணம் மட்டும் 2 கோடி ரூபாயில் இருந்தது. அப்புறம் 1.5 கோடி ரூபாய் இதிலேருந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினோம் வெளியே. 5.5 கோடியே அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரம் வேணும் இல்லையா அவங்களுக்கு. 2 கோடி ரூபான்றது என்னோட ஓன் ஃபண்டு, சொந்த பணம். 2 கோடி ரூபாய் சீட்டு கட்டியிருந்த பணம். 2 கோடி என்னோடய சொந்த பணம். அது வந்து வட்டிக்கு விட்டு இந்த பணம் அப்படியே முற்றிலுமா அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு அமௌண்ட் 1 கோடி ரூபாய் வாங்கி தனசேகர்கிட்ட கொடுத்தது. அடுத்தது என்னோடய ஃபண்டே இன்னும் வெளி வட்டிக்கெலாம் விட்டு இந்த பணம் மொத்தம் கலெக்ட் பண்ணி அது ஒரு கோடி 2 கோடி ரூபாய் பணம். அந்த 2 கோடி ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்தது பிறகு எனக்கு சீட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது எடுத்து சீட்டாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையும் சீட்டாக போட்டோம். அவங்கக்கிட்ட 25 லட்சம் 30 லட்சம் 40 சீட்டாக போட்டோம். அதில் ஒரு 2 கோடி எடுத்தோம். அந்த 2 கோடி ப்ளஸ் இது என்னோடய ஓன் ஃபண்டு 2 கோடி 4 கோடி ஆச்சுங்களா. 1.5 கோடி ரூபாய் நாங்கள் வெளியே வட்டிக்கு வாங்கினோம். 5 ரூபா வட்டி, 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி அப்படின்ற அதில் 5.5 கோடி ரூபாய் என்னோடய டோட்டல் கடன் வந்து அவ்வளோ பணம் இருந்தது. என்னோடய கடன் வந்து டோட்டலாக ஐஎஃப்எஸ்சி முடித்து ஸ்கேம் நடத்தி முடிச்சிட்டானுங்க, இதுக்கப்புறம் ஃபண்டு வராதுன்னும் போது எனக்கு கடன் எவ்வளோ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே வாங்கின 1.5 கோடி சீட்டில் இருந்தது 2 கோடி ரூபாய் சீட்டு அப்படின்னு வச்சுங்களேன். 1 கோடி ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி. 1 கோடி ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு 200 1000 அப்படின்னா 20 லட்சம். 20 லட்சம் வந்து வட்டி. 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய் வட்டி ஆகிப்போச்சு எனக்கு. எவ்வளோ 2 கோடியே 20 லட்ச ரூபாய் நான் உங்களுக்கு பைசல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதில் 2 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி 60 லட்ச ரூபாய்க்கு என்னோடய ஃப்ளாட்டு விற்றே நான் கொஞ்சம் முடிச்சு விட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு தனசேகர்ன்றது 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருந்தார். அது 1 கோடி 30 லட்ச ரூபாய்க்கு விற்கல. அந்த வீடு பேலன்ஸுக்காரர்கிட்டயே 90 லட்ச ரூபா பணமாக வாங்கிக்கிட்டு 40 லட்ச ரூபா அந்த சீட்டு கடனுக்கு கழிச்சார் அவர். அதுக்கப்புறம் இருக்கிற 1.25 கோடியில் இன்னும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். 1.25 கோடி அப்படி இருக்கும். என்னோடய ஓன் ஃபண்டு இல்லாமல் என்னோடய சொந்த கடை இல்லாமல் 1.25 கோடி இப்போதைக்கு நம்ம கடன் வாங்க இருக்கிறோம். பார்த்து அவங்களுக்கு தர வேண்டியது வரும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு சின்ன பணமாகி
என்னோடய ஃபண்டு 2 கோடியும் போய் சீட்டுக்காரோட பணத்தையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதில் பாதிக்கு ஒரு 75% முடித்து அந்த வட்டிக்கு விட்டதில் சின்ன சின்ன கடனுக்கு கொடுத்து ஏதோ கொஞ்சம் இப்போ உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம். மொத்தம் இப்போ 35 வருஷத்தோட வாழ்க்கையில் மொத்தம் இழந்தது பிறகு எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடில் இருக்கிற கடன்கார்டு வந்து தொல்லை பண்ணும்போது தான் எங்களால் அது சமாளிக்க முடியல. இந்த ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த சொத்து பத்தில் எனக்கு எதுவுமே வேணாடா, போனால் கூட போகும்போது நீங்கள் ஓய்ஞ்சு போங்கடா. இப்போ கூட 15 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்கு. என் கார் எடுத்துன்னு போயினார், 25 லட்ச ரூபா காருங்க, 15 லட்ச ரூபா உனக்கு தரேன்னா கார் எடுத்துன்னு போயிடறான்னு சொல்கிறோம். ஒரு துணையார்கிட்ட கூட பேசணும். சரி, ஒரு உதவியார் நம்ம அம்மையார் ஒருத்தருக்கு இருந்தாங்க, அவங்க பேசியிருந்தாங்க. இன்னும் என்ன சொல்ல முடியும் பாருங்கள், நீங்கள் தரேன்றீங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க தரமாட்டேன்றான், நீங்கள் தரேன்றீங்க அதை ஏற்றுமா மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு யார் பேர்லேயும் நம்ம கடன்பட்டு அந்த அவங்களுக்கு இவ்வளோ தரணுமா, நம்ம இனிமேல் பட்டுட்டு இனிமேல் இவன் கடன் தராது இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்ற வார்த்தை நமக்கு வரக்கூடாது அப்படின்றது நாம் நினைக்கிறோம். ஆனால் தனசேகரன்றவர் இன்னமும் திருந்தலை. அந்த வீட்டை 5 வீட்லேயும் ஒரு வீடு விற்றாலும் கடன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா வீட்லேயும் ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு கடன் போட்டு அதை நாங்கள் டியூ கட்டி ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டுன்ற மாதிரி ஒரு பெரிய நாடகம் நடிச்சிக்கின்னு அந்த வீட்டெல்லாம் வச்சுக்கிறான். எப்படியோ கொஞ்சம் மனிதனும் அவெல்லாம் இன்னும் அவன் மூஞ்சி நம்ம நேரடியாக பார்க்கவே இல்லை. ஒரு 1.5 வருஷம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடையை விட்டு வெளியே தள்ளி. அவன் மூஞ்சி நேரடியாக பார்க்கவே இல்லை. காலம் பதில் சொல்லி இறைவன் நல்லபடியாக நம்ம உடம்பு கொடுத்துருக்குறான். தூங்கி இருந்தால் எந்த நேரத்தில் உயிர் போகுன்றதே தெரியாத வாழ்க்கை. ஆனால் முற்றிலுமே அந்த வாழ்க்கையில் இப்படி 5 வீடு வச்சுக்கணும், இத்தனை கோடி சம்பாரித்து வச்சுக்கணும், எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு போகிறான் அப்படின்றத ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை. மனநலம் மிகப்பெரிய மனநலம் பாதிக்கப்பட்டு இவங்களாம் எப்போ அடிப்பான் வாதிப்பான்னு கூட தெரியாது. கண்ணு மூஞ்சிலாம் பிதுங்கி பேர்ந்துட்டு பிறகு அந்த பணம் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றது மனசில் தோணவே இல்லை. பார்த்தீங்களா, எல்லா ஏஜென்ட்டுக்குமே இவ்வளோ பணம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்து ஒழிச்சு தள்ளிட்டு போய் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் சால்வாக இருக்கணும். நல்ல புத்தி கொடுத்து இறைவன் அது இப்படியும் ஒரு புத்தி கொடுத்து மக்களை இந்த பணத்து மேலே ஆசையை தூண்டி எனக்கும் இந்த ஆசையை தூண்டி இழக்க வச்சுருக்கிறான். அப்படியாவது இந்தமாரி பொதுமக்களோட பணம் எல்லாரோட வைத்து வச்சுலாம். ஆனால் இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவத்தெல்லாம் தனசேகரோட குடும்பத்தை சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமே அதை பார்க்க தான் போகிறோம். அவனோட குடும்பத்தையும் அவனோட பேக்ரவுண்டையும் அவன் வாழ்க்கையை நம்ம பார்க்க தான் போகிறோம். வெயிட் பண்ணுவோம். வாழ்க்கை என்ன இறைவன் நம்ம எந்த நிலையில் வச்சுருக்க போகிறான், எப்படி வாழ்க்கை போக போகுது அப்படின்றது இன்னும் காலம்தான் பதில் சொன்னேன் எல்லாரோட மக்களுக்கும். ஐஎஃப்எஸ்சில் பணத்தை போட்டவங்களா இருந்தாலும் ஆறுதுறை பணத்தை போட்டவங்களா வந்து ஏபிஆர் இந்தமாரி ஏகப்பட்ட ஃபண்டு சீட்டு நிறுவனத்தில் பணத்தை போட்டு இருந்த மக்களுக்கு எல்லோரும் அவங்களோட மனசை நம்ம நல்லா உணர்கிறோம். ஏகப்பட்ட பேர் எங்கள் வாழ்வாதாரம் இழந்து ஏகப்பட்ட யூடியூபர்ன்றதுனால யூடியூப் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பேசி அவங்களோட மனக்கவலையை ரொம்ப கொஞ்சம் கழிச்சிக்கிறாங்க. மனக்கவலையோடு மிகப்பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. அவங்களோட ரொம்ப அம்மையாரெலாம் பேசுகிறாங்க. பெண்கள் ஏகப்பட்ட பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. பட் எல்லாம் எங்கள் மருமக புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் மொத்தமே விட்டுட்டாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த மாதிரி அந்த ஏஜென்ட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏஜென்ட்டு மட்டும்தான் அவங்க குற்றமாக சொல்கிறாங்க. இந்த ஜெகனியோ லட்சுமி நாராயணனோ யாரையுமே அதிகப்படியாக சொல்லலை. இந்த ஜெகன்கிட்ட எதுவுமே பண்ண பற்றி அந்த தனசேகர் போல் ஏகப்பட்ட ஏஜென்ட்டுங்க இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க நரசிம்மன் ஒருத்தர் ரொம்ப குற்றம் சாடுறாங்க. நரசிம்மன்றவர் ஒருத்தர், வெங்கடேசன்றவர் ஒருத்தர் சொல்கிறாங்க. அதே போல் மின்மினி சரவணன் அப்படின்றவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஹரிதாஸ்ன்றவருப்பா பெரிய ஸ்கேம். இது நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கவே கூடாது. கோடிக்கணக்கான பணங்கள், லட்சக்கணக்கான பணத்தை மக்களை கொண்டு குவிச்சிட்டானுங்க. இது அவங்களோட. ஆனால் அடுத்தது சிலதெல்லாம் நம்ம இப்போ தாங்கிக்கிற அமைதியாக எந்த போலீஸுக்கிட்டையும் போகாமல் எந்த இதுவும் பண்ணாமல் ஏகப்பட்ட இந்தமாரி பண்ணி என்ன பண்ண போகிறோம், பணம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமாரி இங்கே பேசிக்கிட்டு மனசு கவலையோடு இது உங்கள் பார்த்துங்க வாழ்வாதாரத்தை பார்த்து அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படியே காலத்தை கடந்துக்கிட்டே 2-3 வருஷம் முடிஞ்சே போச்சு. 3 ஆண்டு முடிஞ்சு 2025 3ஆவது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 5ஆம் மாதம். அடுத்த மாதத்தோட 22, 23, 24, 25 கரெக்டாக 3 ஆண்டு முடிய போகுது. இந்த 5ஆம் மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆனாவே ஆல்ரெடி மொத்தமாக ஸ்கேம் இவங்க பண்ண ஸ்கேம் 3 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம சொன்னது ஏற்கனவே. இது கேஸு சம்மந்தமாக போயிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நாட்கள் இழுத்துக்கிட்டு போய் அரசாங்கம் நமக்கு எந்த வித ஆக்ஷன் எடுக்காது. மக்களுக்கு வர்றதுக்கு 15 வருஷம் இல்லை 25 வருஷம் ஆகும். அதில் உள்ளே போட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி பேர் உயிர் இறந்துட்டு இருப்பாங்க.
பாதி பேர் உயிர் இறந்துட்டு இருப்பாங்க. இன்னும் 20-30 வருஷம் ஆனால் எவன் இருப்பான்? நீங்கள் எத்தனை பேர் போட்டு அத்தனை பேர் பாதி பேர் இறந்துட்டே இருப்பாங்க இவங்க பணத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பணத்தை வாங்குறதுக்குள்ள. ஏன்னா இதுதான் அரசாங்கம். இவனுக்கு ஸ்கேம் பண்ணதில் 2 பேர் தான் நடந்து. இப்போ ரித்திஷ்ன்ற ஒருத்தர் கைது பண்ணிட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? ரித்திஷ்னுடைய இன்டர்போல் போலீஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே நாளில் கைது பண்ணிட்டாங்க அவரை. நம்ம ஐயப்ப சம்மந்தப்பட்டவங்கள 2 பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க, மிச்ச பேர் கைதே பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற கேஸாக இருந்ததுன்னா டக்குன்னு அரசாங்கம் கைது பண்ணிவிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் தலையிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் எப்பயும் அந்த விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். நம்ம தமிழக அரசாங்கத்தால் தலையிட்டதுனால அவங்க பல ஆயிரம் கோடி அதுக்கு போய் அதுக்கப்புறம் இவங்களை கண்டுக்காமல் ரெட் கார்டு நோட்டீஸ் எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்தந்த இடத்துல வரும்போது பிடிப்பாங்க. பட் ஆனால் எல்லாமே 5 வருஷமோ 10 வருஷமோ ஆகும். காலம் எல்லாமே வெயிட் பண்ணி தான் இந்த காரியத்தை சாதிக்கிற மாதிரி வரும். பட் அதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க போவாங்கன்றது சொல்ல முடியாது. மக்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் பேரோட வாழ்வாதாரம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அதுக்குள்ளே 5 வருஷம் 10 வருஷம் வரும்போது இன்னமும் நிறைய பேரோட கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பகுதியில் ஜெகனோட சொத்து ஏகப்பட்ட சொத்துக்கள் கண்ணன் அவங்க அப்பா பேர்லேயும் மனைவி பேர்லேயும் அவங்க தம்பி பேர்லேயும் ஜெகன் பேரில் இருந்த சொத்துக்களோட டீட்டெயிலாம் நம்ம நிறைய போட்டிருந்தோம். அதில் இவரோட சொத்துலாம் மொத்தம் முடுக்குறதுல அந்த டீட்டெயிலாம் எடுத்து போட்டிருந்ததுனால அதில் நெமிலி சேர்ந்த சில பக்கத்தில் இருக்கிற சொத்துலாம் ஒரு அங்கேருந்து பணம் கொடுத்தவங்களாம் அவங்க போய் அவங்கள அதை கொஞ்சம் முற்றுகையிட்டு அந்த இடத்த அது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இது நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அவன் மனைவி வரட்டும் அவன் தம்பி வரட்டும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் 2-3 இடத்துல அந்த சொத்து போய் அந்த வீடுலாம் இடித்து ஏதோ பண்ணியிருக்கு. வீடுக்கெல்லாம் சத்திரங்கத்தெலாம் அடித்து ஒடிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னே. இப்போ அந்த பெரிய பிரச்சனை நடந்த போது அது இப்போ இல்லை. அது இப்போ அந்த இடத்துல கூட அவங்கவுங்க யார் இடம் இப்போ எல்லாமே பொதுமக்களோட இடம் சொத்து தானே அதை முடக்கி வச்சுருக்கிறாங்க. பொதுமக்கள் போய் நீங்கள் தாராளமாக போய் அந்த இடத்த சுற்றி வளைச்சி வேலி போட்டு நீங்கள் எதாவது ஆக்கிரமம் பண்ணி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் ஆனால் அது எதுவும் இது என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை கொண்டு வரலாம். பட் அது நீங்கள் எடுத்து அனுபவிக்க முடியாது. இப்போ பிரச்சனை கொண்டு வந்தால் தான் அது ஒரு முடிவு வருன்றதுனால அப்படி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது முடிவு ஒரு வழி பொறுக்குன்றதுனால அதை ஒரு 2-3 பேர் கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நெமிலி பக்கம் சேர்ந்தவங்க. அதே போல் ஜனார்தன கேஸு அடுத்த வாரத்தில் வந்ததுன்னா மீண்டும் ஒரு பெயில் பெட்டிஷன் போட்டாருன்னா நம்ம 50-60 பேருக்கு மேலே அதில் போயிட்டு அங்கே நின்று அவருக்கு அந்த இவனும் ஒரு முக்கிய குற்றவாளி, இவன் தான் 1 நம்பர் 420 அப்படின்ற மாதிரி நாம் ஒரு 60-50 பேர் போகணும். பட் ஆனால் போகாமல் இதில் முற்றிலுமாக ஒன்றா நின்று போராடினா மட்டுமே தான் இதுக்கு ஒன்றா நின்று போராடினா மட்டுமே தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே அந்த கோர்ட்டில் போயிட்டு 50-60 பேராவது இருக்கணும், இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவரால் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்டில் போய். ஏன்னா 4 பேர் 5 பேர் 3 பேர் அப்படின்னா ஒரு அம்மையார் மட்டுமே ரொம்ப போராடுறாங்க, ஒரு 4-5 பேர் தான் போராடுறாங்க. எங்களுக்கு போயிட்டு முற்றிலுமாக அங்கே கோர்ட்டுக்கு டெய்லி கூட போயிட்டு நின்றுக்கிட்டு இருப்போம். பட் எங்களுக்கு அந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு தினமும் போகிறதுக்கு உண்டான செலவு கூட நமக்கு பணம் இல்லை அப்படின்றது தான் எங்களுக்கு முற்றிலுமான எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த டிக்கெட்டு போட்டுக்கின்னு போனோம் அப்படின்றதுக்குள்ள 200-300 செலவாகும். எங்களுக்கு உண்டான சாப்பாடாவது அங்கே 2 வேலைக்கு 3 வேலைக்கு நாங்கள் இங்கேருந்து போனால் எங்களுக்கு 120 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து இங்கே ரிட்டன் வரணும் 250 கிலோமீட்டர். நம்ம ட்ராவல் 4 மணி நேரம் அதுக்கே போய்டும். மிச்சம் இருக்கிற 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகிடுது இந்த பஸ் எடுத்துமே அங்கே விட்டாங்கன்னா. மிச்சம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா வெடிக்காலம் இங்கே 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்புனா தான் உங்களுக்கு அங்கே 10 மணிக்கு போய் சேர முடியும். ஏன்னா நாங்கள் சென்னைக்கு இதுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறோம். கிட்ட இருக்கிறவங்களாம் போயிட்டு கோர்ட்டு அணுகி இதை ஏதாவது பண்ணால் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து பண்ணலாம். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சக்தின்றதே. அங்கே போயிட்டு நம்ம ஒற்றுமையாக இருந்து போராடணும் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க எல்லாரும். மனசில் வேதனைக்குரிய விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் என்னால் முடியலன்னா முதல் பணம், 2வது எங்களுக்கு 1-2 வர நேரம், ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் அந்த கோர்ட்டோட விஷயம் வந்தது. அதனால் எங்களால் போய் அதுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாமல் இருக்குது சூழ்நிலை இருக்குது. பட்டு சட்ட திட்டங்களை அணுகி நாம இந்த நோட்டீஸ் சம்மந்தமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்றதுலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை கொடுத்துட்டு வேணால் நம்ம மீண்டும் இந்த பதிவை அடுத்த முறை என்ன அந்த கேஸ் சம்மந்தமாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கங்க.